மெஷின் லாங்குவேஜ்னா என்ன, அசம்பிளி லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இங்கே சிபியூ எடுத்திருக்கேன். சிபியூ என்ன பண்ணும், நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இதுதான் சிபியூவோட வேலை. சிபியூக்கு என்ன புரியும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா சிபியூக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் 0 and 1 இந்த ரெண்டு நம்பர் தவிர வேறு எதுவுமே சிபியூக்கு புரியாது. அப்போது நீங்கள் சிபியூ கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் வச்சு கம்யூனிகேட் பண்ணால் தான் சிபியூக்கு புரியும். இப்போது ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்ண போகிறேன், அதுக்கு நான் ஒரு கோட் எழுத போகிறேன். அது சிபியூக்கு புரியுற மாதிரி எழுதணும். கரெக்டாக சிபியூக்கு என்ன புரியும், 0 1 தவிர வேறு எதுவுமே புரியாது. இந்த ரெண்டே நம்பர் வச்சு நீங்கள் அந்த கோடை எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடை தான் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷின் லாங்குவேஜில் 0 1 இந்த ரெண்டை மட்டும் வச்சு கோடு எழுதுவாங்க. இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்க காலத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அந்த காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனை வெறும் 0 1 ரெண்டே நம்பர் வச்சு எழுதுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி நம்மளால பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அந்த லேக்ஸ் ஆஃப் லைன்ஸில் திடீர்னு ஏதாவது ஒரு எரர் வந்தாலோ ஏதோ ப்ராப்ளம் வந்தாலோ அதை டிடெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸான காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, நிறைய கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் என்னன்னா, இதே மாதிரி சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுப்பீங்க. இப்போ ஒரு முன்னாடி நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக பார்க்குறப்ப நமக்கு ஒன்றுமே புரியல, அங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் நம்ம பார்க்குறப்ப லைட்டாவது நமக்கு கொஞ்சம் புரியுது. இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, டேட்டான்னு சொல்லி சம்திங் என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு வந்து கோடு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது. கரெக்டாக அதை விட இது கொஞ்சம் பெட்டராக புரியுது இல்லையா, அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. கரெக்டாக இப்போது என்னோட கொஷின் என்னன்னா, இந்த ஒரு கோடு என்னோட சிபியூக்கு அனுப்பினா புரியுமா? பிகாஸ் நான் இதில் ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், டாட்டு அண்டர்ஸ்கோர் நிறைய விஷயத்த யூஸ் பண்ணியிருக்கேன், எம்ஓவின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம சிபியூக்கு புரியுமா? புரியாது. சிபியூக்கு புரிஞ்சதெல்லாம் 0 1 இந்த ரெண்டே நம்பர். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எழுதின கோடை ஈக்குவலண்ட்டாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த வேலையை தான் நம்ம அசம்பிளர் பார்க்கும். அசம்பிளர் என்ன பண்ணும் அப்படின்னா, அசம்பிளி லாங்குவேஜை மெஷின் லெவலாக மாற்றி அதுக்கப்புறமா சிபியூக்கு அனுப்பி அதுக்கப்புறமா நம்ம அவுட்புட்டை கெட் பண்ணுவோம். இதுதான் அசம்பிளி லாங்குவேஜோட அட்வான்டேஜ். ஆனாலும் இதுவும் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு என்னன்னு சொல்லி புரியலை. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஹியூமனுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பார்த்தோன்னே புரியணும், ஒரு தேர்ட் பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற C++, ஜாவா, பைத்தான் இது எல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் தான். அதாவது நமக்கு பர்ஃபெக்டாக புரிகிற மாதிரி ஒரு இங்கிலீஷில் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக இப்போ இந்த கோடை பார்த்தோன்னே நமக்கு ஆல்மோஸ்ட் 3/4 புரிஞ்சிருச்சு. ரெண்டு நம்பர் எடுத்திருக்காங்க, அப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, நமக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டாக. ஆனால் இந்த இங்கிலீஷ் கோடு சிபியூக்கு புரியுமா? புரியாது. அப்போது இந்த கோடை மெஷின் லெவலாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் கம்பைலர். கம்பைலர் என்ன பண்ணணும்னு பார்த்தா, நம்ம ஹை லெவல் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக மாற்றும். கரெக்டாக. இதான் கம்பைலரோட வேலை. அப்போ என்னோட கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து அசம்பிளர்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. கரெக்டாக. இப்போ என்கிட்ட வந்து கம்பைலர்னு சொல்லி புதுசாக ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து மெஷின் கோடை தானே மாற்றுது. அப்போ எதுக்காக ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று போதும்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அசம்பிளர் அப்படின்றதும் ஒரு வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுக்கு என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அசம்பிளி லாங்குவேஜில் எம்ஓவி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறீங்க, நம்மன்னு சொல்லி யூஸ் பண்ண, அதே மாதிரி ஸ்டார்ட்னு சொல்லி யூஸ் பண்ண, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த மாதிரியான மெஷின் லெவல் லாங்குவேஜாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ப்ரோக்ராம் பண்ணி தான் அதை அசம்பிளர்னு சொல்கிறாங்க. அப்போது திடீர்னு அந்த அசம்பிளர் கிட்ட போயிட்டு வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மெஷின் லெவலாக மாற்றி கொடு அப்படின்னா அதால் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அந்த லாங்குவேஜில் இருக்க வேர்ட்ஸை மட்டும்தான் அதால் பர்ஃபெக்டாக சிபியூக்கு புரிகிற மாதிரி ஒரு மெஷின் லெவல் லாங்குவேஜில் மாற்றி கொடுக்க முடியும். கரெக்டாக. அதனால தான் அசம்பிளி லாங்குவேஜை மாற்றுறதுக்கு அசம்பிளரும், ஹை லெவல் லாங்குவேஜை மாற்றுறதுக்கு கம்பைலரும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற வாய்ட்,
மெயின், அதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா டைப் இன்ட் ஃப்ளோட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது எல்லாத்தையும் எப்படி பர்ஃபெக்டாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றுறது அப்படின்றது நம்மளோட கம்பைலருக்கு தான் தெரியும். இதனால தான் அசம்பிளர் கம்பைலர் ரெண்டுத்தையும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறாங்க.